ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் சந்துரு டிசைனர் ஸ்டுடியோ. நான் உங்கள் சந்துரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்க்கான தம்ப்நெயில் எப்படி சிம்பிளாக க்ரியேட்டிவாக நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டு இன்ச்சஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 100லேருந்து 300 வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 150 கொடுத்துட்டு கேமிங்காக இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள், அதாவது நான் Fortnite கேமுக்கான தம்ப்நெயில் நான் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை. அதனால் நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐடியா அப்படின்னு வச்சுருக்கேன்னா அந்த Fortnite லோகோ அதை வச்சு நான் க்ரியேட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. இமேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இது ஓகே. ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இமேஜை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு இந்த சைஸ் ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இது வந்து இன்னும் வந்து ஒரு இமேஜாக தான் இருக்குது. இது வந்து நம்ம பேக்ரவுண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒயிட் கலர் தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, W செலக்ட் பண்ணிங்க. அதாவது மேஜிக் டூல் செலக்ட் பண்ணிங்க. அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டல அப்படின்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்ம எந்த லேயர் செலக்ட் இது பண்ணணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ளதெல்லாம் செலக்ட் ஆகாமல் இருக்குது, இந்த ஓக்கு நடுவில் ஆர்க் நடுவில். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா போதும், ஒயிட் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். ஓகே, இந்த இமேஜ் கொஞ்சம் ஓகே, நார்மலாக இருக்குது. இப்போ நம்ம இதையும் காப்பி பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜில் வந்து நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் கிராப் டூல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டே கிராப் ஆயிரும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் மார்க்கி டூலாக செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு ஷார்ட்கட் M செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ இது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இந்த இமேஜில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணலாம். பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம். அதனால் வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும். நம்ம நார்மலாக நம்ம ஃபோட்டோக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது நம்ம யூஸ் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக வரும். இது ஜஸ்ட் தம்ப்நெயில்னால நம்ம சிம்பிளாக நம்ம எப்படி குயிக்காக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம், ரிமூவ் பண்ணலான்னு. சேம் அதேமாதிரி மேஜிக் டூல் செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, ஷிஃப்ட்டு ஹோல்டு பண்ணி. இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சேம் அதே இதில் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்னு சொல்லிட்டு இருக்கும், அதே W தான். அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ஃபோட்டோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணி கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணல, அங்கங்கே கொஞ்சம் விட்டுருச்சு, ஃபுல்லாக செலக்ட் ஆகாமல் இருக்குது. அதை நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். L செலக்ட் பண்ணிங்க, லாசோ டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நமக்கு எந்தெந்த இடம்லாம் தேவையோ அந்த இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணினா போதும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பென் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணுறத விட இதில் வந்து டைம் சேவ் ஆகும், ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் வேலை. இது வந்து நான் இந்த மெத்தடுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பென் டூலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியன்ஸாக இருக்கும்.
உங்களுக்கு இன்வெர்ட் ஆகி பேக்ரவுண்ட் டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிக்சரை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்துருச்சு. இப்போ எதனா பண்ண போகிறோன்னா Ctrl+T செலக்ட் பண்ணி அதில் பெரிய இதாக வச்சுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் நமக்கான 50%க்கான ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம பேக்ரவுண்ட் வந்து நம்ம இதே ப்ளூ கலரே நம்ம பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணலாம், அது நல்லா தான் இருக்கும். பட் நம்மளே இதில் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் பேக்ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பெட்டராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் லேயருக்கு வந்து ட்ராப் ஷேடோ, க்ளோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான். நான் எந்த வேல்யூமே நான் அட்ஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் அதில் இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட்டு தேவைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் லோகோ இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நம்ம க்ரியேட்டிவாக ஒரு ஃபோர்ட்ரைட் ஃபாண்ட்டு, அந்த ஃபோர்ட்ரைட் கேரக்டரோட லோகோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் எப்படி ஒரு தமிழின் எப்படி நான் என்னோடய ஐடியாவில் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.